வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவில் சார்லின்னு நம்ம சொன்னாலே நம்மளோட நினைவுக்கு வருவது அந்த வெள்ளந்தியான சிரிப்பும் சிறப்பான நடிப்பும் தான். 800க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிப்பாளர் நம்மளோட இதயங்களை கவர்ந்தவர். ஆனால் இவருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய படிப்பாளையும் உழைப்பாளையும் ஒளிந்து கொண்டிருப்பது பலருக்கு தெரியாது. இன்றைக்கி நாம் நடிகர் சார்லியோட சுவாரஸ்யமான வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சார்லி 1960 வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தூத்துக்குடியில் உள்ள கோவில்பட்டியில் பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா வேல்முருகன் தங்கசாமி மனோகர். படிக்கிற காலத்திலேயே நடிப்பு மீது இவருக்கு தனி ஒரு ஈர்ப்பும் இருந்திருக்கு. சிவாஜி கணேசன், நாகேஷ் போன்ற ஜாம்பவான்களை போல மிமிக்ரி செய்வதில் இவர் கில்லாடி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த கையோடு 1980களில் சென்னைக்கு வந்தார். முதல்ல மத்திய அரசோட சாங் அண்ட் டிராமா டிவிஷனில் நடிகராக சேர்றாரு. அங்கே சுமார் 1000க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்து தன்னை தயார்படுத்தியும் கொண்டார். சார்லி அவர்களை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தோன்னா தமிழ் சினிமாவோட சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள். 1983 வெளியான பொய்க்கால் குதிரை படம் தான் இவருக்கு முதல் அறிமுகம். உலக புகழ்பெற்ற சார்லி சாப்ளின் மீதான ஈர்ப்பால இயக்குனர் பாலச்சந்தர் இவருக்கு சார்லிங்கிற பெயரையுமே வச்சாரு. அங்க இருந்து தான் ஆரம்பித்த இவருடைய பயணம் தளபதி, ஆசை, காதலுக்கு மரியாதை, ஃப்ரெண்ட்ஸ் என பல வெற்றி படங்களை தொட்டுச்சு. குறிப்பா சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேலோட இவர் செஞ்ச நகைச்சுவை இன்னைக்குமே மீம்ஸுகள்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. நடிகர்களுக்கு படிப்பு வராதுங்கிற பிம்பத்தை உடைத்தவர் சார்லி. இவர் ஒரு பிஹெச்டி பட்டம் பெற்றவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? எம்ஏ படிக்கிறாரு, எம்ஃபில் முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் நகைச்சுவைங்கிற ஒரு தலைப்பை ஆய்வு செஞ்சு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டமும் வாங்குறாரு. இவருடைய எம்ஃபில் ஆய்வறிக்கை கூட 1937 முதல் 1967 வரையிலான நகைச்சுவை நடிகர்களின் பங்களிப்பை பற்றியது தான். சினிமாவிலும் இருந்து கொண்டே சினிமா பற்றிய ஆய்வு செய்து பட்டம் பெற்ற வித்தகர் இவர். சார்லி வெறும் நகைச்சுவை நடிகர் மட்டும் கிடையாது. மாநகரம், வெள்ளைப்பூக்கள், எறும்பு போன்ற படங்களில் இவரது யதார்த்தமான குணச்சித்திர நடிப்பு வியக்க வச்சது. இவருடைய கலைச்சேவையை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருதும் வழங்கி கௌரவிச்சிருக்கு. இன்னைக்கு 60 வயதை கடந்த பின்னருமே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கும் படங்கள் வரை பிஸியாக நடித்து கொண்டிருக்கிறார். படிப்பு ஒரு மனிதனை உயர்த்தும், உழைப்பு அவனை நிலைநிறுத்தும் என்பதற்கு சார்லி ஒரு சிறந்த உதாரணமாக நாம் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடிகர் சார்லி அவர்களோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.